2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் தயாராகி வரும் நிலையில் அந்த இயக்கத்திற்கும் தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் தா பாண்டியன் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக சென்னையில் அவரிடம் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். மக்களுடைய பிரச்சனைகள் என்பது நீடிக்கிற வரையில் இந்த பிரச்சனைகளை ஒப்புக்கொள்கிறவர்களோடு சேர்ந்து கூட்டு இயக்கமும் நடக்கும். தேர்தலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது மக்கள் அதுவரையில் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது உள்ள அரசாங்கத்திடம் கூட்டாக சேர்ந்து நாம் சில முக்கியமான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடனடி தேவைகள் அவைகளை பற்றி அவர்களது கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் பேசுகிறோம். இப்போ அதே போல் இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கத்தில் தொடர்வது சம்பந்தமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறதா கருத்து நிலவுது. அதை பற்றி இருந்தால் சொல்லுங்கள் சார். மனிதர்கள் என்று இருந்தாலே கருத்துக்கள் என்பது 2-3 வரலாம். ஆனால் எங்களது கட்சியை பொறுத்தவரையில் இறுதியில் மத்திய தலைமையும் மாநில தலைமையும், அங்கே ஒரு தேசிய குழு இருக்கிறது, தமிழகத்திலே மாநில குழு இருக்கிறது. அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதனை ஏற்று தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அதை விசுவாசமாக முழு மனதோடு நிறைவேற்றுவார்கள். இதுதான் வழக்கம். கருத்து வித்தியாசம் என்பது எவ்வாறு அமைய வேண்டும் வேண்டாம் என்பதை பற்றிய கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் வெளியே சொல்ல மாட்டார்கள். அதே போல் தமிழக அரசியல் நிலவரங்களில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி செயல்பட முடியுமா? தேர்தல் நடவடிக்கையில் அதிமுக திமுகவை தவிர்த்து ஒரு பலமாக கட்சிகள் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுகவை என்பதல்ல, அவர்கள் பாரதிய ஜனதாவோடு காங்கிரஸோடு என்ன உறவு வைக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலும் நாங்கள் சேரலாமா வேண்டாமா என்பதையே முதலிலே முடிவெடுக்க வேண்டும். அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு யாராவது ஒருவர் சேரார் வைத்துக் கொள்ளுங்கள், பேச்சுக்கு இடமில்லை. காங்கிரஸ் கட்சியோடு உறவு வைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர்களை பற்றியும் பேச்சுக்கு இடமில்லை. எனவே நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, வெற்றியோ தோல்வியோ எதிர்த்து நின்றாக வேண்டும். அதுதான் நிலை.